ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே வெளியே கிளம்பணும். வெதர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையாக. வெதர் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் அடிக்குது லைட்டாக. இருந்தாலுமே வந்துட்டு குளிருது தான். வெளியே வந்துட்டு ஜர்கின் போடாமல் போக முடியாது சும்மா. ஓகே, ஜர்கின்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இது வந்துட்டு கொஞ்சம் மெயின் ரோடு, இது ஹைவேஸ். இதில் வந்துட்டு பெரிய பெரிய லாரி இது எல்லாமே இது வழியாக தான் வரும். மேலேயும் ஹைவேஸ் தான். டாக்ஸியில் வந்துட்டுருக்கோம். 8500 கொரியன் 1 மீட்டர் இப்போ ஓடிட்டுருக்குது. நாங்கள் வந்து இப்போ சிக்னலில் நிற்கிறோம். மேலே பாலம் இருக்குது பாருங்கள். அதுலேயுமே வந்துட்டு வேறு ஊருக்கெலாம் போகிற ரோடு அது, ஹைவே அது. அதுக்கப்புறம் சரி, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஃபுல்லாகவே மவுண்டெயினாக தான் இருக்கும் இங்கே. ஃபுல்லாகவே சுற்றி மவுண்டெயின் இருக்கிறனால இங்கே வந்துட்டு குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில. ஏன்னா போன வருஷம் நேரம் நான் இந்தியாவில் இருந்தேன். நான் வரப்பயே ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. இந்த தடவை அந்த அளவுக்கு கொஞ்சம் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரப்பயே ரொம்ப விசுவிசுன்னு காற்றடிச்சு ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மரம்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு தன்னால். இப்போ கொஞ்சம் மழை வந்தங்காட்டி இதை லைட்டாக பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் எல்லாம் பூ தான் பூக்கும். பூ பூத்து அந்த பூவெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் தான் லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும். செரி பிளாசம் இனிமேல் தான் அடுத்த வாரத்தில் இருந்து அப்படியே செரி பிளாசம் வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிரும். அது பூத்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்கறக்கு எல்லா மரமுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெட் கலர் வந்துட்டு இதில் வர ஒரு பழம், அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது போன தடவை வந்தது போல், அது இன்னும் உதிராமல் அப்படியே அதுலேயே இருக்குது போல். அதுக்கப்புறம் அப்படியே பூவோடு சேர்த்தே அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாங்கள் இந்த சைடு தான் போகணும். இது ஃபுல்லாகவே மரம் வச்சுருப்பாங்க. வெளியில் கீழெல்லாம் போனோம்னா இன்னும் ஃபுல்லாகவே மரம் இருக்குது. எல்லாமே வந்துட்டு பூத்துருக்கும் செரி பிளாசம் பூவு. எங்கள் இதில் பார்க்கிங்கு இவங்க வந்துட்டு கொஞ்சம் நடக்க முடியாதவங்க, அந்த மாதிரி அவங்க பார்க்கிங் பண்ணுற ஏரியா அது. அந்த பார்க்கிங் ஏரியாவிலலாம் வேறு யாரும் பார்க்கிங் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதுவும் ஹெவியாக இருக்கும். சன்செட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்கு பாயில் பண்ணேன். நானும் சாயும் நிலானியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் போட்டு வச்சுருக்கிறது நிலானிக்கு, மீதி வந்துட்டு எனக்கும் சாய்க்கும். அதனால் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு ஈவினிங்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே இன்றைக்கி வந்துட்டு ஒரு லட்டு கிடச்சிது, திருப்பதி லட்டு. திடீர்னு சர்ப்ரைஸாக கிடச்சிது. அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஆந்திரா போயிட்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. பார்க்க செம்மையாக இருக்குல்ல. லட்டு கிடைக்கிறதெல்லாம் பெரிய லக்கி தான். திடீர்னு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளே இந்தியாவில் இருக்கும்போதே யாராவது திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தான் நம்ம வந்துட்டு சாப்பிட முடியும். யாராவது கொடுத்தா தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம போனால் தான் வாங்கி சாப்பிட முடியும். மற்ற டைமில் எல்லாம் கிடைக்காது. இது எனக்கு கிடச்சது திடீர்னு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது. கல்கண்டு, முந்திரி, ஏலக்காய், திராட்சைன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுலா ஹோப் எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்ப்ரிங் ஹுலா ஹோப்பு. எனக்கு வந்துட்டு இது சுத்த தெரியாது. நானும் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். சுத்தமாக வரவே வராது. ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 தான், அதுக்கு மேலே வரவே வராது. இது வந்துட்டு சுற்றும் போது நம்மளுக்கு வந்துட்டு வயிறு குறையும், மாமா உடம்பு குறையும், வயிறும் குறையும்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் இந்த ஆர்டர் போட்டேன். ஆனால் சுத்தமாக வரல. நிலானி வேணால் சூப்பராக சுற்றிக்கிட்டே இருப்பான், எனக்கு வரல. ரிங்கும் சுற்றி பார்த்துருக்கேன், அதுவும் வந்ததில்லை. அதனால இந்த ஹுலா ஹோப் நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். அதில் பேக்கெட்டில் எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிற மாதிரி எடுத்து அந்த கேப் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 25 கேப்ஸ் இருந்துச்சு அதில். நான் வந்துட்டு 18 போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னோடய சைஸ்க்கு, மீடியம் சைஸ்க்கு 18 போதும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன் நான். அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு உள்ள சாண்டு மாதிரி இருக்குது. அட்டை பார்த்தா சாண்டு மாதிரி இருக்குது. அது கயிறில் வந்துட்டு நம்ம சுற்றும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளும் அப்படியே ஈஸியாக சுற்றிடலாம்.
மற்றபடி அந்த ரிங்கு அந்த ஸ்ப்ரிங்கும் உள்ளதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சுற்ற முடியாது, கீழே விழுந்துடும். ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே பேலன்ஸ் கொடுத்த மாதிரி அது அப்படியே ஈஸியாக நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அது அப்படியே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம வயிற்றுக்கிட்ட வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு வயிறும் கொஞ்சம் மூவ் ஆகும். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நானும் வாங்கியிருக்கேன். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் அதுக்கப்புறம் தான் செய்யணும். சாப்பிட்ற டைமில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க. அதேமாரி பக்கத்தில் எதுவும் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் சுற்றும்போது பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணும். அடுத்து தம்பிள்ஸ் வாங்கினோம் 3 கேஜி 3 கேஜின்னு சொல்லிட்டு. ஓகே தம்பிள்ஸ் எடுப்போம். இந்த வாக்கிங் அது இதுன்னு போனோம். கொஞ்சம் ஹுல்லா ஹூப் அதெல்லாம் சுற்றுறோம். நான் வந்துட்டு 60 கேஜி இருந்தேன் ஜனவரியில். இப்போ வந்து 57 இருக்கேன். 3 கேஜி குறைஞ்சிருக்கு. சரி தம்பிள்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு 4 தடவை செஞ்சேன். அப்படியே கொஞ்சம் கை வலிக்குது தான். சரி டெய்லி கொஞ்சம் நேரம் செய்வோம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு அப்படியே சம்மர் வரும். அதனால் கொஞ்சம் இதெல்லாமே செய்யறதுக்கு டைம் கிடைக்கும். குளிர் டைமில் தான் நமக்கு வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது, எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். சம்மர்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எல்லா எக்ஸசைஸும் செய்யலாம், கிரவுண்டுக்கு போகலாம், விளையாடலாம், ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு தம்பிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.